டேய் உன்னை ஓட்டு போட்டவனுக்கு என்னடா தகுதி? ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அளிக்க ஊக்கம் கொடுத்துள்ளார். அதேபோல் ஃப்ரீஜி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரீஜும் கொடுக்க அறிவித்துள்ளார். அதேபோல் படிக்கும் மாணவர்களுக்கும் லேப்டாப்பு, சைக்கிள், மகளிருக்கு திருமணத்துக்காக வேண்டி அரை பவுன் தாலிக்கு தங்கமும் மற்றும் சீர்வரிசையும் தருவதாக ஐயா அவர்கள் எடப்பாடியார் அறிவித்துள்ளார். எனவே நமது வேலூர் தொகுதிக்காக திரு SRK அப்பு அவர்கள் வேட்பாளர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். அனைவரும் அவருக்கு ஓட்டளித்து வெற்றி பெறுமாறு, வெற்றி சின்னத்துக்கு அளிக்குமாறு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி, SRK அப்பு வெற்றி வெற்றி, ரெட்டையில வெற்றி வெற்றி வெற்றி. இப்போது ஒரு திருவிழா, என்ன திருவிழா என்று சொன்னால் தமிழக மக்களையும் தமிழகத்தையும் காப்பாற்றுகின்ற திருவிழா. நாங்கள் கோயிலில் திருவிழா நடத்துவோம், ஊர் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஆனால் இந்த தேர்தல் திருவிழா எதுன்னு சொன்னால் நாடு நல்லா இருக்கணும். இந்த நாட்டினுடைய குறை என்னன்னு சொன்னால் இலவசங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. புளியா மரத்தில் புலி இருக்குதோ இல்லையோ, அதான் எல்லா மரத்தில் இருக்குது இந்த ஆட்சியில். அது மட்டும் இல்லை, பெண்கள் நடமாட முடியல. ஒரு அரை பவுன் கௌரி நகை போட்டு நடமாட முடியல. தங்கம் அப்புறம் அரை பவுன் கௌரி நகை போட்டு நடந்தால் கூட இஸ்திடுறான் இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு இளம் பெண்கள் ஒரு ஐடி கம்பெனிக்கோ அல்லது மாணவிகள் கல்லூரிக்கோ எங்கேயுமே செல்ல முடியல. இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு வெறி ஆட்சி. அது ஏன்னு சொன்னால் திமுக ஆட்சி அவரை காப்பாற்றிக் கொள்கிறது. அவன் தவறு செய்து விட்டால் அவனை காப்பாற்றுகிறது. இந்த சென்னையில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி சீரழிக்கப்பட்டு அடையாறில் பிரியாணி கடை வைத்திருந்த ஞானசேகரன் ஊருக்கு தெரிந்து உலகத்துக்கு தெரிந்து தவறு செய்தான். அவன் அன்றா சொன்னார், எனக்கு பின்காரி ஒரு சார் இருக்கிறார் என்று சொல்லி. அந்த சார் யார் என்று தேர்தலுக்கு பிறகு கண்டிப்பாக தமிழகத்துக்கு எடுத்துக்காட்டுப்படும். அது நடுவில் ஒரு சார் மாட்டினார். இப்போ அந்த கல்லூரி இருக்கின்ற பேராசிரியரே மாட்டினார். கையும் களயமாக பிடிக்கப்பட்டது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும். இவரை எங்களுக்கு ஓட்டு போடுங்க எதுக்கு கேட்குறோம்? இந்த நாடு எப்போதும் செம்மையாக மகளிரை காப்பாற்றக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய, மக்களுடைய நல்வாழ்வுகள் காப்பாற்றக்கூடிய இருக்க வேண்டும். நான் இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், நான் ஸ்கூலில் சாப்பாடு போட்டேன், இது போட்டேன்னு சொன்னால் அது மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது. மக்களுடைய வளர்ச்சி என்ன? ரோட்டில் நடமாட வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், பெண்கள் கல்லூரிக்கு போக வேண்டும், பெண்கள் வேலைக்கு செய்ய வேண்டும், ஆண்கள் எல்லாம் சம்பாதிக்க வேண்டும். இன்று நமது மாண்பு எடப்பாடி அவர்கள் ஒரு சிறப்பான ஏழைகளுக்கு திட்டம் கொடுத்துருக்காரு. என்னன்னு சொன்னால் மேஸ்திரிங்க, இன்றைக்கி என்ன தினக்கூலி மேஸ்திரிங்க குடும்பத்தோடு வேலைக்கு வராங்க. மனைவி கணவன் அவங்க 2 பேரும் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்து அன்றாடைய கூலி செய்து அவர்கள் பிழைப்பு நடத்த வேண்டும் என்பதற்காக தான் 2 பேருக்கும் இலவச பஸ் வசதி கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கிறார்கள். ஆகவே அது மட்டும் இல்லை, இந்த கோடை காலத்தில் இன்று நம் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழகம் விலைவாசி உயர்வினால். ஆகவேதான் முதல் நிவாரணம் முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தகுதியெல்லாம் கிடையாது. தமிழகத்தில் வாழ்கின்ற ஒரு குடும்ப அட்டையும் தகுதி வாய்ந்தது தான். இந்த திமுக ஆட்சியில் 2 கோடி வாக்கு அட்டைக்கு 1 கோடி பேருக்கு தான் இன்று உதவித்தொகை கொடுக்கப்பட்டது. என்னன்னு கேட்டால் தகுதி வேணுமா? டேய் உன்னை ஓட்டு போட்டவனுக்கு என்னடா தகுதி? இன்று தமிழகத்தில் அனைத்து அட்டையும் தகுதி படைத்ததுதான். அந்த தகுதி படைத்த அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 10,000 ரூபாய் முதல் தவணையாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, மாதம் 2,000 ரூபாய் அவருக்கு உதவித்தொகைன்னு சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, ஒரு குடும்ப அட்டைக்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 20 கிலோ இலவச அரிசியை கொடுத்தார்கள். ஆனால் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அந்த அரிசியுடன் சேர்ந்து 1 லிட்டர் பாமாயில், 1 லிட்டர் பருப்பு, 1 லிட்டர் சர்க்கரை இலவசமாக தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன வாக்குறுதினா, தமிழகத்தில் வாழ்வாதாரம் வளர்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சி. இது வளர்ச்சிக்கான திட்டங்கள். இது கண்தடைப்பு திட்டம் அல்ல, பொய்ச்செல்லான திட்டம் அல்ல. திட்டங்கள் அறிவித்து விட்டு 4.25 வருஷம் தூங்கிட்டு 3 மாதத்தில் உங்கள் கனவு சொல்கிறேன்னு சொல்கிறார். என்ன கனவு சொல்கிறது? உன்னை வீட்டுக்கு போக வேண்டியது உன்னுடைய கனவு. தமிழக மக்களுடைய கனவு இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டாம், அதுதான் நம்மளுடைய கனவு. 4.25 வருஷம் தூங்கிட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் கனவு சொல்லணும்னு சொல்கிறார். நாங்கள் கனவு சொல்கின்றோம்.
இங்கே தமிழக மக்கள் ஒரு வாக்காளரும் கனவு காண்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி வர வேண்டும் என்று வாக்களிப்பீர் இரட்டை இலை, வாக்களிப்பீர் இரட்டை இலை நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம். मुसलमान भाइयों बहनों, आप लोग से मैं बात करता हूँ. देखो अभी ये तिमुखाच में क्या क्या हुआ है आप लोग को सब पता है. देखो घर का जो वरी है वो बढ़ा दिया है और उसके बाद है पूरा ये जितना भी है और इलेक्ट्रिक का बिल भी 2-3 बार बढ़ा दिया, जो रजिस्ट्रेशन खर्चा भी बढ़ा दिया. देखो आप लोग ये देखो एड़ापड़ियार जितना तो आप लोग का एक घर के लिए 10,000 देने वाला है. उसके बाद और एड़ापड़ियार ये बोला है एक घर को राशन का जो अट्टा है उसको मुताबिक है जो फ्रिज भी देने वाला, हर घर को एक फ्रिज भी देने वाला. और देखो लैपटॉप भी देने वाला बच्चों को, कॉलेज बच्चों को जो है लैपटॉप भी देने वाला, साइकिल भी देने वाला. आप लोग देखें मुसलमान भाइयों बहनों, आप सोच समझ कर जो पहला साथ जो गलती हो गया ऐसा गलती में आप लोग फंसना नहीं. सोच समझ कर आप लोग भी 2 पत्ता का निशानी में वोट देना है. अपना वेलूर तोगदी में SRK अप्पू अवர்கள் जो है अपना तोगदी में एक खड़ा है. आप लोग उनका जो वोट देकर आप लोग भी 100 वोट देकर ये पूरा वोट देकर उनको जिताना है. आप लोग वेलूर में बहुत कुछ करेगा SRK अप्पू अवர்கள். आप लोग भी याद कर लो मुसलमान भाई बहनों, आप लोग के लिए आप सोच समझ कर वोट देना है. बहुत सोच समझ, पहला गलती हो गया है, आप लोग बहुत हम लोग भी परेशान उठाया है. आप लोग आपका सामने बात कर रहा हूँ. मैं सिरबान में मावட்ட துணை செயலாளர் वी नारायण स्वामी है. आप लोग से रिक्वेस्ट करता हूँ SRK अप्पू को 2 पत्ता का निशानी में वोट देकर आप जिताना है. मुसलमान भाइयों का फर्ज है, आप लोग सोच समझ कर वोट देना है. अस्सलाम वालेकुम. अस्सलाम वालेकुम.